முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவிக அரசு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தலைமையிலான தவிக 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை அக்கட்சி பெறாததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலவியது. பின்னர் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUML ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு கடந்த ஞாயிறன்று முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். தவிக 108 இடங்களை கைப்பற்றிய நிலையிலும் 2 தொகுதிகளில் வென்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் தவிக MLAக்களின் பலம் 107 உள்ளது. தவிக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக இன்று வரை பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் கெடு விதித்திருந்தார். அதன் பேரில் தவிக தலைமையிலான அரசுக்கு சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்க இன்று சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் முதலமைச்சர் விஜய் தனது அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வரவுள்ளார். அதனைத் தொடர்ந்து MLAக்களுக்கிடையே வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது. இதனிடையே திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் திருப்பத்தூர் தவிக MLA சீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தடை விதித்துள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க 118 உறுப்பினர்கள் ஆதரவு தேவைப்படும் சூழலில் தவிக MLAக்கள் 106 பேர், காங்கிரஸ் MLAக்கள் 5 பேர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலா 2 MLAக்கள் என தவிகவிடம் தற்பொழுது 119 உறுப்பினர்கள் ஆதரவு உள்ளது. மேலும் அதிமுகவில் CV சண்முகம் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட MLAக்கள் தவிக அரசுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளனர். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி MLA காமராஜும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவிக அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க இருப்பதாக அறிவித்துள்ளார். இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவிக அரசு வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. இதனிடையே நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தாலோ, வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் தவிர்த்தாலோ அல்லது நடுநிலை வகித்தாலோ அவர்களின் MLA பதவி பறிபோகும் என எக்ஸ் பக்கத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் நாளன்று அவைக்கு வருகை தரும் உறுப்பினர்களின் அடிப்படையில்தான் பெரும்பான்மைக்கு எத்தனை இடங்கள் தேவை என்பது தீர்மானிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. பெரும்பான்மையை நிரூபிக்க அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முறியடிக்க அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டு வாக்களிக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் சரி பாதிக்கு மேல், அதாவது குறைந்தபட்சம் 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. சொல்லப்போனால் அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதிக்கும் அதிகமான எண்ணிக்கையே பெரும்பான்மை என கருதப்படுகிறது. இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பு ரகசிய வாக்குச்சீட்டு முறையில் நடைபெறாது. முதலமைச்சர் அல்லது ஆளும் தரப்பைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் ஒருவர் அமைச்சரவை மீது நம்பிக்கை கோரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார். ஆளும் தரப்பு மற்றும் எதிர்க்கட்சி ஆகிய இரு தரப்பினரின் பங்கேற்புடன் ஒரு சிறிய விவாதம் நடைபெறும். அந்த விவாதம் முடிவடைந்ததும் சபாநாயகர் அந்த தீர்மானத்தை சபையில் வாக்கெடுப்பிற்காக முன்மொழிவார். அதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடைபெறும். சபாநாயகர் குரல் வாக்கெடுப்பு மூலமாகவோ அல்லது உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எண்ணுவதன் மூலமாகவோ வாக்கெடுப்பு நடத்தப்படலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை நடைமுறை விதிகள், குறிப்பாக விதி 99 மற்றும் அரசியலமைப்பு விதி பிரிவுகள் 164 மற்றும் 189 ஆகியவற்றை பின்பற்றி இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்றன. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஒருவேளை பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினால் அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 174 படி ஆட்சியை ஆளுநர் கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரைக்கலாம். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. திமுக ஆதரவுடன் ஆட்சியமைக்க EPS முன்வந்தார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கூறிய நிலையில் அமைச்சர் பதவி ஆசையில் அவர் இப்படி பேசுவதாக EPS ஆதரவாளரான OS மணியன் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கடும் பின்னடைவை சந்தித்தது. 47 இடங்களை வென்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட அக்கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துள்ளது. இதனால் அதிமுகவுக்குள் பிரளயம் வெடித்துள்ளது.
எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தொடர வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக்க வேண்டும் என மற்றொரு தரப்பினரும் சபாநாயகரிடம் மனு அளித்தனர். இந்த நிலையில் நேற்று காலை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க இபிஎஸ் முன் வந்ததாக கூறினார். அதற்கு பதிலளித்த இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஓஎஸ் மணியன், இபிஎஸ் திமுகவுடன் கூட்டணி பேசியதாக கூறுவது அவதூறு என தெரிவித்தார். அதற்கு திமுகவும் மறுப்பு தெரிவித்துள்ளது. எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை. சி.வி. சண்முகம் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி பேசினார்கள், அதை பேசினார்கள், இதை பேசினார்கள் என்று அவதூறாக அறவே இல்லாத ஒரு செய்தியை அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு லாபம் சேர்க்கிற வகையில், கழகத்தவர்களை தம் பக்கம் ஈர்க்கிற வகையில் ஈர்ப்பதற்காக, சட்டமன்ற உறுப்பினர்களை தம் பக்கம் ஈர்ப்பதற்காக அவதூறான தவறான தகவலை தந்து கொண்டிருக்கிறார். சண்முகத்தை போன்றவர்களுக்கு அவர்கள் போவதற்கு ஏதேனும் காரணம் வேண்டும் என்பதற்காக எங்களை காரணம் காட்டிவிட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். இதேபோன்று முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியை ஆதரிக்க முடிவு செய்திருப்பதாக சி.வி. சண்முகம் கூறியதற்கு, தாவேகா அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் இன்றைய வாக்கெடுப்பில் எதிராகவே வாக்களிப்போம் என்று ஓஎஸ் மணியன் திட்டவட்டமாக கூறினார். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களிக்கும். சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அமைச்சராக வேண்டும் என்ற அதிகார ஆசைதான் சி.வி. சண்முகம் போன்றோரை இப்படி பேச வைப்பதாகவும் இபிஎஸ் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர். மந்திரியாக வேண்டும், பொறுப்பை கைப்பற்ற வேண்டும், அதிகார பதவிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை. இதனிடையே அதிமுக திமுக கூட்டணி என்ற ஊடக வதந்திகளை நம்பிய நீங்கள், அதே ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் போய் தாவேகாவிடம் அமைச்சர் பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக செய்திகள் வருவதையும் ஏற்கிறீர்களா என சி.வி. சண்முகம் தரப்பிற்கு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மறை மாவட்டங்கள், கடலோர தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்படுகிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதி, அந்தமான் மற்றும் நிகோபார் தீவு பகுதிகளில் இந்த வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தன்னை முதலமைச்சராக்க முயற்சி நடந்ததாக தெரிவித்திருந்த விசிக தலைவர் திருமாவளவன், ஆனால் அது குறித்து திமுகவோ அதிமுகவோ அணுகவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனை முதல்வராக்கி அதிமுக திமுக ஆதரவளிக்க திட்டமிட்டதாக தகவல் பரவியது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய திருமாவளவன், தன்னை முதலமைச்சராக்க முயற்சி நடந்ததாக தெரிவித்திருந்தார். நீங்கள் சொன்னதைப் போல ஒரு தகவல் இருந்தது உண்மைதான். ஆனால் அதற்கு நாங்கள் இணங்கவில்லை. முதல்வர் உங்களை யார் சார் அணுகுங்க? இப்போ திமுக தரப்பிலிருந்து அணுகிறாங்களோ அதிமுக தரப்பிலிருந்து யார் அணுகினார்கள்? அதற்கு நாங்கள் உடன்படவில்லை என்பதனால் தான் இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம்.
இந்நிலையில் தன்னை முதல்வராக்க நடந்த முயற்சியை காங்கிரஸ் முறியடித்து விட்டதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்ததாகவும் திமுக அதிமுக தரப்பில் அணுகியதாக கூறவில்லை எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆனால் தனது பேச்சு வேறு பொருள்படும்படி பரப்பப்பட்டு வருவதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுவோருக்கு சிலிண்டர் மானியத்தை ரத்து செய்ய மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் காரணமாக இந்தியா முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு கடந்த சில மாதங்களாக நிலவி வருகிறது. வணிக சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் முன்பதிவு செய்வதற்கான இடைவெளி நகரங்களில் 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாகவும் கிராமங்களில் 45 நாட்களாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. உலகளவில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தும்படி பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய சிலிண்டர் பெறக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதில் வருமான வரி கணக்கு தாக்கல் விவரங்களின்படி தங்களுடைய ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருப்பது தெரியவந்திருப்பதாகவும் அது பற்றி ஆட்சேபனை இருந்தால் 180023335555 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொண்டு விளக்கம் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்குள் உரிய விளக்கம் அளிக்க தவறினால் சிலிண்டர் மானியம் ரத்து செய்யப்படலாம் என்றும் குறுஞ்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் 928 ரூபாய் 50 காசுக்கு விற்கப்படக்கூடிய நிலையில் 24 ரூபாய் 50 பைசா மானியமாக தரப்படக்கூடிய நிலையில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுவோருக்கு சிலிண்டர் மானியம் நிறுத்தப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி இன்று மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கிறார். கடந்த மாதம் 9ஆம் தேதி நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை பெற்று பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமியை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்தார். புதிய அரசு பதவியேற்பு விழா இன்று காலை 9:45 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறுகிறது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கே. கைலாஷ்நாதன் ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். இன்றைய விழாவில் ரங்கசாமியுடன் சேர்த்து பாஜக சார்பில் நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகிய 2 பேர் மட்டுமே அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த புதிய அமைச்சர்கள் வரும் 18ஆம் தேதி பதவியேற்க உள்ளனர். புதுச்சேரியின் முதலமைச்சராக என் ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் புதிய முதலமைச்சர் யார் என்ற அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்புள்ளது. அநேகமாக அக்கட்சியின் மூத்த தலைவர் கே. சி. வேணுகோபால் பெயர் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 140 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி 102 இடங்களை வென்று ஆட்சியை பிடித்துள்ளது. கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமையவிருக்கும் நிலையில் யார் முதலமைச்சர் என்பதை முடிவு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே. சி. வேணுகோபால், எதிர்க்கட்சித் தலைவர் வி. டி. சதீஷன், மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதலா ஆகியோர் முதல்வர் ரேஸில் இடம் பிடித்துள்ளனர். இப்போட்டியில் கே. சி. வேணுகோபால் முதலிடத்தில் உள்ளார். பெரும்பான்மையான காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அவரை முதலமைச்சராக்குவதற்கு பெரும்பாலானவர்கள் சம்மதித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருக்கு அடுத்தபடியாக உள்ள மூத்த தலைவர் செனிதலாவுக்கு உள்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என காங்கிரஸ் மேலிடத்தில் பேச்சுகள் அடிபடுகின்றன. இதனால் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சதீசனின் ஆதரவாளர்கள் தெருக்களில் இறங்கி போராட்டங்களை நடத்தினர். இந்த சம்பவம் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரை அதிருப்திக்கு ஆளாகியது. இதன் காரணமாக அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு வழங்குவதில் சிக்கல் எழுந்துள்ளது. அதற்கு பதிலாக அவரை நிதித்துறை அமைச்சராக்க காங்கிரஸ் மேலிடம் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு கேரளாவின் அடுத்த முதல்வர் யார் என்பதை காங்கிரஸ் மேலிடம் இன்று அறிவிக்க வாய்ப்பிருக்கிறது. ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அபார வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில், ஜோஸ் பட்டர் ஆகியோர் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். எனினும் அதிரடியாக ஆடிய சாய் சுதர்சன் 61 ரன்களையும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்களையும் சேர்த்தனர். இதன் மூலம் 20 ஓவர்களில் குஜராத் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் வீரர்கள் தொடக்க முதலே அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். அதிகபட்சமாக கேப்டன் பேட் கம்மின்ஸ் 19 ரன்களை சேர்த்தார். 45.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஹைதராபாத் அணி 86 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இதன் மூலம் 82 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. இதுவரை 8 வெற்றிகளை பதிவு செய்துள்ள குஜராத் டைட்டன்ஸ் அணி
புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஹைதராபாத் அணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. ராய்ப்பூரில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேற பெங்களூரு அணி முனைப்பு காட்டி வருகிறது. சினிமா புகழ் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும், ஆனால் ஆன்மீகத்தின் மூலம் கிடைக்கும் புகழ் மரணத்திற்கு பிறகும் நிலைத்து நிற்கும் எனவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். பெங்களூருவை தலைமையகமாக கொண்டு செயல்படும் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் தனது ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். I thought naturally people will they were no Rajini autograph, sign again, photo, video. When I come there, I saw a lot of Tamil people also. I said, my God, what to do? Gurudev called. Okay. Gurudev was sitting left side, I was sitting right side. He said, complete bhaktas throughout, complete thousands, they're standing. To be frank with you, I'm not lying. Not even a single person looked at me. They crushed my ego actually. So after reaching Villa, Gurudev asked, no disturbance, he said. வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ரவிசங்கருக்கு அருகே அமர்ந்திருப்பதை தான் பெரும் பாக்கியமாக கருதுவதாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மருத்துவ கனவுகளோடு காத்திருந்த மாணவர்களுக்கு தேர்வு முகமையின் அறிவிப்பு இடியாய் இறங்கியுள்ளது. இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அதன்படி நடப்பாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் நாடு முழுவதும் சுமார் 22,80,000 மாணவர்கள் தேர்வெழுதினர். இந்நிலையில் நீட் தேர்வுக்கு முன்பாக ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ராஜஸ்தான் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தினர். அதில் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் 120 கேள்விகள் கொண்ட மாதிரி வினாத்தாள் கசிந்தது கண்டறியப்பட்டது. மேலும் சிகார் மாவட்டத்தில் உள்ள பயிற்சி மையத்திற்கு தேர்வுக்கு நடைபெறும் 1 மாதத்திற்கு முன்பே நீட் தேர்வு வினாத்தாள் கிடைத்ததும் அதை தேர்வுக்கு முதல் நாள் இரவு 7,30,000 ரூபாய் வரை விற்றதும் கண்டறியப்பட்டது. மேலும் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை ரத்து செய்து அறிவித்தது. மறு தேர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும், மாணவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணமோ செலுத்த தேவையில்லை எனவும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தங்களது ஓராண்டு உழைப்பை நொடிப்பொழுதில் தேசிய தேர்வு முகமை சிதைத்ததாக மாணவர்கள் கண்ணீருடன் கூறுகின்றனர். இது ஒரு சில பேர் பண்ற தப்புனால எல்லாத்துக்கும் ரீநீட் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு 8 months ப்ரிப்பரேஷன் போச்சு எங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. திருப்பி ரீ எக்ஸாம் மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப நாங்க அவ்வளவு ட்ரை பண்ண எஃபர்ட் போட்டு எழுதின எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு எஃபர்ட் இல்லாம போயிடுச்சு. இம்முறையாவது வென்றிடலாம் என எதிர்நோக்கி இருந்த தங்களுக்கு தேர்வு முகமையின் அறிவிப்பு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ எழுதுனதுல கொஞ்சம் மார்க் அதிகமாக வரும் எதிர்பார்த்துருந்தோம். இப்போ இது கேன்சல் ஆகும். திருப்பி அடுத்த டைம் வரும்போது எப்படி அதே மார்க் திருப்பி எடுக்க முடியுமான்னு தெரியல. இப்போ அடுத்த டைம் மார்க் எடுக்க முடியலன்னா எங்கள் காலேஜ் சேர்த்தும் இதாகும். இங்க லீக்கே ஆகல. லீக் ஆனது வெளி மாநிலத்துல. ஆனா அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்கேயும் ஏன் ரீ எக்ஸாம்னு புரியல. நான் போன வருஷம் தான் நீட் எக்ஸாம் எழுதினேன். அதில் ஃபெயில் ஆகிட்டேன். மறுபடியும் இந்த வருஷம் கஷ்டப்பட்டு ஃபுல்லாக படித்து பாஸ் ஆகிடலாங்கிற அளவுக்கு எழுதினேன். அதுக்குள்ளே கவர்மெண்ட் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி ரத்து பண்ணிட்டாங்க. தங்க நகை, நிலம் என அடகு வைத்து கோச்சிங் ஃபீஸ் கட்டும் பெற்றோருக்கு இம்முறையும் ஏமாற்றமே மிஞ்சி உள்ளதாக கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். சில நல்ல பெர்ஃபார்ம் பண்றவுடைய மாணவர்களுடைய பாதிப்போட ஏற்படும். ஏன்னா அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே இப்போ அடுத்த தடவை வந்து மார்க் கம்மியாக வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமாக இருப்பது. இது மட்டும் இல்லாமல் மற்ற அட்மிஷன் ப்ராசஸ், மருத்துவ சார்ந்த படிப்பு ஆகட்டும், இல்லை அக்ரி ஆகட்டும், வெட்டினரி ஆகட்டும், ஃபிஷரிஸ் ஆகட்டும், இல்லை பொறியியல் படிப்பு ஆகட்டும், நாட் ஒன்லி தமிழ்நாடு ஸ்டேட், ஆல் இந்தியா லெவல்லே வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராக தாவேகா அரசும் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் நீட் தேர்வின் ஒவ்வொரு படிநிலையிலும் மோசடி நிறைந்தே இருப்பதாகவும், நீட் தேர்வு மோசடி இல்லை, நீட்டே ஒரு மோசடி எனவும் விமர்சித்துள்ளார். மீண்டும் நீட் தேர்வு நடத்துவதால் ஏற்படும் தாமதம் மாணவர்களின் உயர்கல்வி கனவில் குழப்பங்களைத்தான் ஏற்படுத்தும் என்றும்
பழையபடி 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அதேபோல பாஜகவின் ஊழல் ஆட்சியால் 22 லட்சம் மாணவர்களின் மருத்துவ கனவு நசுக்கப்பட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தனது எக்ஸ் பதிவில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது நிர்வாக தோல்வி மட்டுமல்ல, இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு எதிரான பாஜக அரசு செய்த குற்றம் எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனிடையே தேர்வு முறைகேடு குறித்து சிபிஐ விசாரிக்கும் என தேசிய தேர்வு முகமை தலைமை இயக்குனர் அபிஷேக் சிங் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நீட் முறைகேடு குறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. தொரப்பள்ளி, மதுரை தேவர் சோலை, தேவாலா, பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்தது. கூடலூரில் இருந்து உதகை வரும் மலைப்பாதையில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு பயணித்தன. கடும் குளிர் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்ட கோடை விழாவின் முதல் நிகழ்வாக உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இந்த ஆண்டு ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரம்மாண்ட அலங்காரங்கள் அமைக்கப்பட உள்ளன. மே 18ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த விழாவில் பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்கும் ரோஜா மலர்கள் சுற்றுலா பயணிகளுக்காக காத்திருக்கின்றன. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்க உள்ள நிலையில் பூங்கா மின்னொளியில் ஜொலித்து வருகிறது. பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாலை வேளையில் பார்வையாளர்கள் அனுமதி நேரம் கூடுதலாக 1 மணி நேரம் என 7 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் மற்றும் மலர் செடிகள் வண்ண மின் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு புதிதாக 2 ஆசிய சிங்கங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் உலாவும் இடமான லயன் சஃபாரி 25 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தூர் உயிரியல் பூங்காவிலிருந்து 2 ஆசிய சிங்கங்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அதேபோல 2 எகிப்திய கழுகுகள் மற்றும் 1 செங்காட்டு கோழியும் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து நீர் யானை, நெருப்பு கோழிகள், அனகொண்டா பாம்புகள் இந்தூர் உயிரியல் பூங்காவிற்கு அனுப்பப்பட்டன. பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் கோயிலில் நெல்லளவு கண்டருளும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இக்கோயிலில் கடந்த 6ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாள் திருவிழாவில் நம்பெருமாள் நெல்லளவு கண்டருளும் வைபவம் நடைபெற்றது. ஓராண்டு காலத்தில் கோயிலுக்கு வந்துள்ள தானிய கணக்குகளை பெருமாள் நேரில் ஆய்வு செய்வதாக கருதப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் 7 அடி வரை உயர்ந்துள்ளது. நீலகிரி மற்றும் கேரளாவில் பெய்து வரும் மழையால் பில்லூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. 100 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 84 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1200 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கோவை வெள்ளியங்கிரி மலையில் ஏற இன்று முதல் தற்காலிகமாக தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் மலைப்பாதைகள் வழுக்கும் அபாயம் இருப்பதால் தடை உத்தரவை மீறி யாரும் மலையேற முயற்சிக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரித்துள்ளது. ஹொசூர் அருகே கத்திரி வெயிலுக்கு நடுவே யானை ஒன்று குட்டையில் ஆனந்த குளியலிட்டது. அஞ்சட்டி அருகே உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை வெப்பத்தை தணிக்க குட்டையில் நீண்ட நேரம் ஆனந்த குளியலிட்டதை ஏராளமானோர் பார்த்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தருமபுரி அருகே சாலை விபத்தில் படுகாயமடைந்து மூளை செயலிழந்த அரசு பள்ளி ஆசிரியையின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. மாரவாடி அரசு பள்ளியில் பணியாற்றி வந்த கீதா கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த விபத்தில் சிக்கிய நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவடைந்தார். அவரது குடும்பத்தினர் முன்வந்து கண்கள் மற்றும் சிறுநீரகங்களை தானம் செய்தனர். அறுவை சிகிச்சைக்கு பின் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவர்கள் நீண்ட வரிசையில் நின்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
தமிழ்நாட்டில் வழிபாட்டுத் தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் டாஸ்மாக் கடை மூடல்களும் நிகழும் நிலையில் இதுவரை எத்தனை கடைகள் மூடப்பட்டுள்ளன என்பன குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்பொழுது நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் வழிபாட்டுத் தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் தொலைவில் உள்ள கடைகளை ஆய்வு செய்து மூடுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். அதன்படி வழிபாட்டுத் தலங்கள் அருகில் உள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகில் உள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே இருக்கும் 255 கடைகள் என மொத்தம் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் கண்டறியப்பட்டு அடுத்த 2 வாரங்களில் மூட உத்தரவிடப்பட்டது. இதில் முதற்கட்டமாக சென்னையில் 10 கடைகளும், கோவை மாவட்டத்தில் 4 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டன. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 717 கடை மூட சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மூடுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். மெயினாக இருக்கிற ஸ்கூல், பஸ் ஸ்டாப் இது மாதிரி இருக்க கடையை மூடுறாங்க. ஆனால் கிராமப்புறங்கள்லையோ நகர்ப்புறங்களையோ இந்த சந்து கடைன்னு சொல்லிட்டு அது நிறையா இருக்குது. தெருவுக்கு ஒன்றுன்னு சந்து கடை இருக்குது. 717 பிராந்தி கடை நாங்கள் மூடுறோன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கீங்க. இது எல்லா ஆட்சி இருக்கும்போது எல்லாம் பண்ணாங்க. இது யாரும் கண்டுக்கல. நீங்கள் இது முன்னிறுத்தியதுக்கு நாங்கள் பொதுமக்கள் சார்பாக எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் புதுக்கோட்டையில் பள்ளி, கோவில் அருகே இருந்த 27 கடைகள் மூடப்பட்டதற்கு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இப்போ அந்த கடைகள் எடுக்கப்படுறது மூலமா அந்த சாலை சாதாரண மக்கள் பயன்படுத்த ஏதுவானதாக மாறப்போகுது. அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது. இது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இன்னும் பள்ளிகளுக்கு பக்கத்தில் ரொம்ப அந்த தளபதி சொன்ன மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள மாதிரி எல்லா இடத்துலையும் முன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புதுசாக இந்த முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த சட்டம் ஓகே, நல்ல விஷயம் தான். அதன் தொடர்ச்சியாக தருமபுரி மாவட்டத்தில் 7 மதுபான கடைகளும், கன்னியாகுமரியில் 18 கடைகளும் மூடப்பட்டன. ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 6800 டாஸ்மாக் கடைகள் இயங்கிய நிலையில் 2016 ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதும் 500 டாஸ்மாக் கடைகளை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா மூடினார். மேலும் காலை 10 மணி முதல் திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் விற்பனை நேரத்தை நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை என மாற்றியமைத்தார். அதைத் தொடர்ந்து 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேலும் 500 டாஸ்மாக் கடைகளை மூட ஆணையிட்டார். மேலும் அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்ற உத்தரவின் கீழ் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலை அருகே இயங்கிய ஏறத்தாழ 2000 டாஸ்மாக் கடைகள் மூடவும் இடமாற்றமும் செய்யப்பட்டன. பின்னர் 2023 ஆண்டு ஜூன் மாதம் அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 500 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார். தற்பொழுது முதலமைச்சர் விஜய் பள்ளி, கோவில், பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளார். இதனால் 2016 ஆண்டில் ஏறத்தாழ 6800 இருந்த டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 4070 குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 37 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நடுக்கடை பகுதியைச் சேர்ந்த இதயத்துல்லா ஷகிலா தம்பதி கேரளாவுக்கு சென்றனர். இந்நிலையில் அவர்களது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து இதயத்துல்லாவுக்கு தகவல் கொடுத்தனர். மேலும் இது தொடர்பாக புகாரின்படி அங்கு போலீசார் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 37 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. திருவாரூர் மாவட்டம் தென்பறை மாரியம்மன் ஆவணியப்பன் ஆலய குதிரை எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னோர்களின் சாபத்திலிருந்து விமோச்சனம் அளிக்க வேண்டியும், திருமண தடை நீங்கவும், கல்வி மேம்படவும், தொழில் வளர்ச்சியடையவும் பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தின் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முத்துப்பேட்டை அருகே பெருவிடை மருதூர், இடும்பாவனம், தில்லை விளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காரணமாக மக்கள் அவதிக்கு உள்ளான நிலையில் குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உயிரிழந்த கோயில் காளைக்கு கண்ணீர் மல்க கிராம மக்கள் பிரியா விடை கொடுத்தனர். தெட்டவேலூர் கிராமத்தில் உள்ள கரிகால லிங்கேஸ்வரன் கோயிலில் 20 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்டு வந்த காளை உயிரிழந்தது. காளைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இறுதியாக கோயில் வளாகத்திலேயே காளையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெற்றார். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். அதன்படி நேற்று முன்தினம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்தார். அந்த வகையில் நேற்று சென்னை மண்ணடியில் உள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய் அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீனிடம் வாழ்த்து பெற்றார். மேலும் காதர் மொஹிதீனிடம் எப்பொழுதும் தங்கள் பக்கம் இருப்பேன் என முதல்வர் விஜய் உறுதியளித்தார். அதேபோல் திமுக போன்று நல்லாட்சி தருமாறு முதல்வர் விஜயிடம் கூறியதாக காதர் மொஹிதீன் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசில் நடந்த நல்ல திட்டங்கள் தமிழக மக்களுக்கு நன்மை சேர்த்திருக்கிறது. அந்த நல்ல திட்டங்கள் இப்போ நடந்தது மாதிரி இந்த புதிய ஆட்சியிலும் தொடர வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைமையிடமான சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்ற முதல்வர் விஜய்க்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பளித்தனர். காமராஜர் படத்திற்கு மரியாதை செலுத்திய முதல்வர் விஜய்க்கு புத்தகங்களை பரிசளித்தனர். பின்னர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் விஜய் செல்ஃபி வீடியோ எடுத்துக்கொண்டார். அதன்பின் சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு முதல்வர் விஜய் சென்றார். அவருக்கு பூங்கொத்துக்களை கொடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறிய நிலையில் தங்கள் தரப்பு எம்எல்ஏக்களை எஸ்பி வேலுமணி முதலமைச்சர் விஜயிடம் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் விசிக தலைவர் திருமாவளவனை முதல்வர் விஜய் சந்திக்க சென்றார். அவரை வாசல் வரை வந்து திருமாவளவன் அழைத்துச் சென்றார். விசிக அலுவலகத்தில் இருந்த அம்பேத்கர் படத்திற்கு மரியாதை செலுத்திய விஜய்க்கு அரசமைப்பு பக்கத்தின் முகப்புரையை திருமாவளவன் பரிசளித்தார். இந்த அணுகுமுறை தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அணுகுமுறை, அரசியல் நாகரிகத்தின் முதிர்ச்சி. அதை நாங்கள் வெளிப்படையாக சுட்டிக்காட்டி பாராட்டினோம். முன்னதாக சந்திப்பு முடிந்து முதலமைச்சர் விஜய் திரும்பும் போது அவருடன் சேர்ந்து திருமாவளவன் கையை உயர்த்திய போது தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர்.